ஒரு பிரிட்டி அண்ட் ஈஸியான ஃப்ரண்ட் வேரியேஷன் பத்தி பார்க்கலாமா? இந்த ஹேர் ஸ்டைல நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அண்ட் நெறைய பேருக்கு இது எப்படி பெர்ஃபெக்ட்டா போணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குல்ல. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நான் இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்துட்டு இயர் டு இயர் செக்ஷன் 2ஆ பிரிச்சுக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு பர்ஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்க கிரவுன் செக்ஷன்ல பர்ஃப்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரண்ட் வேரியேஷனுக்கு வரலாம். இன்னைக்கு நான் வந்து பர்ஃப் எதுவும் வைக்க போறதில்ல. ஸோ ஒரு சைட் ஆஃப் ஹேரை நல்லா வந்து சீவிட்டு அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ஹேர், அதாவது இந்த செக்ஷன் முடியிற அந்த ஒரு கடைசியில இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹேரை எடுத்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேக்கும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலில் இந்த ஹேரை எடுத்து முன்னாடி நீங்கள் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஹேரை நீங்கள் எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போ பின்னாடி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஹேரில் அப்படியே பேக் கோம் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃப் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அப்படியே லைட்டாக பேக் கோம் பண்ணி இந்த மாதிரி பாதிக்கு பாதியாக வந்து நான் இன்னைக்கு பர்ஃப் எடுத்திருக்கேன். அண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃப் தேவைப்படும் அல்லது குறைக்கணும் அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஒரு லைட்டான ட்விஸ்ட் கொடுத்து இப்போ ஒரு சின்ன பின் வச்சு நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ முன்னாடி இருக்கிற இந்த ஹேர்ல கொஞ்சம் தின்னான லேயர் எடுத்துட்டு அதை 2 லேயரா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம வச்சிருக்க ஒரு லேயரையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து பிரைட் வந்து போட போறோம். ஸோ இந்த பிரைட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃப்ரண்ட்ல வச்சு நீங்க வந்து அந்த பிரைட்ஸ்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஒவ்வொரு லேயரா எடுத்து அப்படியே பேக் சைட்ல வந்து நம்ம பின்னல் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த பின்னல் வந்து கண்டிப்பா இந்த பர்ஃப்க்கு பின்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப பர்ஃப்க்கு நடுவுலையும் இருக்கக்கூடாது, பர்ஃப்க்கு ரொம்ப பின்னாடியும் போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த ட்விஸ்ட் ஆகிற இடத்துல இந்த பின்னல்லாம் வந்து பிளேஸ் ஆகிற மாதிரி ஒவ்வொரு லேயராக ரொம்ப தின்னான லேயராக எடுத்து சீப்பை வச்சோ அல்லது இப்போது கையை வச்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பிரைடுக்கோ அல்லது உங்களுக்கோ பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கும் போதோ அல்லது வீடியோஸில் தெரியும் போதோ ரொம்ப நீட்டான ஒரு ஃப்ரண்ட் வேரியேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். அண்ட் கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக பேபி ஹேர்ஸ் எல்லாமே இருக்கும். பேபி ஹேர்ஸ்லாம் அவங்க ஃபேஸுக்கு தகுந்த மாதிரியான ஹேர் எல்லாம் வந்து முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணீங்கன்னா இன்னுமே ரொம்ப பிரிட்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக போட்ட இன்ஸ்டா ட்ரெண்டிங் டியூட்டோரியல் வீடியோக்கு நிறைய சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு புதுசான ட்ரெண்டிங் வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு மறக்காம ஒரு ஃபாலோ அண்ட் லைக் மட்டும் கொடுத்துருங்க.